நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுறேன். லாஸ்ட்டா ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். நம்ம எல்லார் கூடயும் தலையாட்டியா வராம கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 2 1/2 வருஷமா அனலைஸ் பண்ணி இத நான் பிராக்டிகலா சக்சஸ் பண்ணியிருக்கேன். காரணம் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வீட்ல இருந்தே அவங்க கூண்டுல தலையாட்டி வரும்போது, நான் டைரக்ட்டா என்னோட கூண்டுல எடுத்துட்டு போட்டு புறாக்கள மெயின்டெயின் பண்ணியிருக்கேன். அந்த நண்பர்களுக்கும் அது தெரியும். நம்ம கூண்டுல நோய் வராம நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் பிராக்டிகலாவே. இது நான் ரொம்ப 2 வருஷம் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியும் நம்ம கூண்டுல தலையாட்டி வந்திருக்கு ஆக்சுவலா. அது காரணம் இன்னொருத்தருக்கு வாங்கி விக்கிறதுக்காக புறா எடுத்து குடுங்க நல்ல புறாக்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எடுத்து குடுக்கும்போது அதுல ஒரு நல்ல புறாவ நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருந்தோம். அது மூலியமா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் இத மேற்கொண்டு நல்லா அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணி, அதுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிச்சு நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்றோம். இது டாபிக் மீறி போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டிப்பா நம்மள மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்ற விஷயத்த நீங்க கம்பல்சரி நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க கூண்டுல தலையாட்டி வராம நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட்ன்றது மெயின் கான்செப்டே புறாவை காப்பாற்றணும். நான் என்னுடைய மெயின் கான்செப்ட்ன்றது பழைய விஷயங்களை கற்றுக்கணுன்றது தான் என்னோட மெயின் கான்செப்ட். உங்களுக்கு இது டாபிக் மீறி வேற எதனா விஷயமா இருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. தேவைப்படுற நண்பர்களை மட்டும் இந்த வீடியோவை நீங்க பார்த்து நீங்க இந்த விஷயத்த உங்க கூண்டுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக்ல போகலாம். இந்த புறாக்களுக்கு இந்த தலையாட்டி சிம்டம்ஸ் அப்படின்றது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. இதை நான் அனலைஸ் பண்ணது அப்படின்றது பறவை காய்ச்சல் அப்படின்ற ஒரு நோய் மூலியமாக தான் நம்ம புறாக்களுக்கு இது பரவுது. இது நம்ம புறாக்களுக்கு எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த ஆடி மாதம், ஆவணி மாதம் இந்த டைமில் கோழிங்களுக்கும் சீக்கு வரும். அப்போது நம்ம இதை மெயினாக நம்ம வீட்டில் வளர்க்குற கோழிங்களுக்கு சீக்கு வருது, அப்போ இது புறாங்களுக்கு பரவுமா அப்படின்னா, அப்படியும் ஒரு வகையில் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம கோழிக்கறி கடைங்களுக்கு போயிட்டு டைரெக்டாக புறா கூண்டாண்ட போகக்கூடாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் கூண்டில் புறாக்கள் தலையாட்டி நோயில் அஃபெக்ட் ஆகாது. அதே போல் நம்ம பல நண்பர்கள் வீட்டுக்கு போவோம். புறா சோக்குல பழக்கமான பழைய நிறைய நண்பர்கள் வீட்டுக்கு போவோம், வருவோம். அவங்க நம்ம வீட்டுக்கு புறாவை பார்ப்பாங்க. இல்லை நம்ம ஒரு புறாவை சப்ளைக்கு வாங்குவோம். இந்தமாரி நடக்கும்போது அவங்க இந்தமாரி கோழிக்கறி கடைக்கு போயிட்டு அவங்க கூண்டில் ஒரு மாதிரியான இன்ஃபெக்ஷன் இந்த கிளைமேட்டுங்களில் பரவும்போது இது நம்ம கூண்டுக்கும் பரவுது. இதே போல் இப்போ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலையாட்டி வந்த புறாக்கள் கூண்டில் இருந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற புறாக்களை மட்டும் நல்ல புறாவாக இருந்தாலும் அந்த டைமுக்கு அர்ஜென்ட்டு சேல் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் நம்ம ஆக்டிவாக இருக்கிற புறாங்களையும் வாங்கிட்டு நம்ம கூண்டில் போடுவோம். அது நாளடைவில் ஒரு 10, 15 நாளுக்குள்ளே நம்ம கூண்டில் அந்த தலையாட்டி பரவும். இதெல்லாம் இந்தமாரி சிம்டம்ஸ்னால தான் வருது. அதுக்காக கோழிக்கறிக்கு போகக்கூடாது அப்படின்னு இல்லை. உங்கள் கூண்டோடைய வேலையை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோழிக்கறி கடைக்கு போயிட்டு நீங்கள் அந்த கோழிக்கறிகளை வாங்குங்க. இது மெயினாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்றது நவம்பர் மாதம். ஆக்சுவலாக நான் ஆடி ஆவணின்னு சொன்னது நம்ம 7வது மாதத்துல வரும். 7வது மாதத்துல ஆடி மாதம் தொடங்கும். அது இந்த 11வது மாதம் கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் நமக்கு அதில் ஃபாலோ பண்ணி வரும். 11வது மாதம் நமக்கு கார்த்திகை மாதம் வரும். இந்த டைம்லேயும் சேம் நீங்கள் இதை பண்ணணும். இது கோழிக்கறி கடைக்கு போய் நீங்கள் புறா கூண்டாண்ட போகக்கூடாது. மற்றவங்க கூண்டில் அதிகமாக போகிறது வரதுமா இருக்கக்கூடாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நண்பர்கள் கூண்டுகளுக்கு போயிருக்கேன். ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நண்பர்கள் கூண்டு கூட லாங் டைமாக தான் போவேன். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ, 8 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ, அவங்களே பலமுறை கூப்பிட்டாலும் அதுமாரி ஒரு டைம் தான் போவேன். அதுக்கு இந்த மாரியான காரணங்களும் இருக்குது. அதனால ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்ற பேரில் அவங்க கூண்டுலேருந்து நம்ம நோயும் வச்சுட்டு விடக்கூடாது. ஒருவேளை நம்ம கூண்டில் அந்த இன்ஃபெக்ஷன் இருந்து நம்ம அவங்க கூண்டுக்கு போகிறோம் அப்படின்னா, இவர் பார்த்துட்டு போனார், பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் புறாங்களுக்கு நோய் வந்துடுச்சு
அப்படின்ற ஒரு நெகட்டிவும் வரும். இந்த மாரியான காரணங்களுக்காகவே நான் மேக்ஸிமம் கூண்டுங்கள்ல வந்து அடிக்கடி போறத வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா, அதில நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அவங்க அத எப்படி எடுத்துப்பாங்கன்னும் இருக்குது. ஏன்னா, நம்ப வந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சு தான் பழக்கப்பட்டுருக்கோம். பட் நம்பள வந்து எப்படி அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய கண்ணோட்டத்தில, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கோ, அப்படிதான் நம்ம மேல இருக்கிற பார்வை அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா, அவங்களுடைய மென்டாலிட்டி வந்து அப்படி. இப்போ நம்மளுடைய மென்டாலிட்டி அப்படின்னும்போது, நம்ம நல்லது நினைக்கணும்னு நினைக்கும்போது, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நண்பரா இருக்கக்கூடியவர் கூட அவங்களுடைய மென்டாலிட்டில அவங்க யோசிச்சு நம்மள தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுவேன். இந்த மாரியான விஷயங்கள. இத கண்டிப்பா என்ன மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டிப்பா இத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ வந்து தெரிஞ்ச நண்பர் கூண்டுல வந்து தலையாட்டி வந்துடுச்சு. பட் அவர் வந்து நல்ல புறாக்கள் இருக்கு. நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாரி கூண்டுலேருந்து நம்ம தலையாட்டி வந்த புறா கூண்டுல இருந்து நல்ல ஆக்டிவான புறாக்கள வந்து நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்யூஷன்? நம்ம புறா கூண்டுல பரவாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வாங்கிட்டு வந்த முதல் நாள் மட்டுமே தீனி நீங்க ஆக்சுவலா எப்பவும் வைக்கிற மாரி உங்க ஃபீட நீங்க வைங்க. அப்படி வைக்கும்போது, நைட் டைம்ல வந்து வெறும் இஞ்சி மட்டும், ஒரு விரல் அளவு இஞ்சி மட்டும் எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு, அந்த எடுத்துட்டு வந்த புறாங்களுக்கு கம்பல்சரி குடுத்துருங்க. அது ஆக்டிவா இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அதுக்கு ஆக்டிவா இருந்தாலும் குடுத்துருங்க. அடுத்த நாள் காலையில வந்து வெத்தல, 3 வெத்தல, ஒரு விரல் அளவு இஞ்சி, ஒரு 15 மிளகு. இத மட்டுமே வந்து கொதிக்க வச்சு, மார்னிங், ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் மேக்ஸிமம் இத வந்து கன்டினியூவா ஆக்டிவா இருக்கிற புறாக்கே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இத ஃபாலோ பண்றீங்க அப்படின்னும்போது, உங்க கூண்டுல நீங்க உட்டா கூட, அந்த நோய் வந்து உங்க புறாங்களுக்கும் பரவாது. அந்த புறாவும் வந்து ஆக்டிவாவே இருக்கும். அதுக்கு அந்த தலையாட்டி நோய் வந்து அஃபெக்ட் ஆயி மாறாது. ஆக்டிவாவே இருந்து நல்ல புறாவாவே ஆயிடும். திருப்பி அது எப்பவும் போல மேட்டிங், முட்டையிடுறது, குட்டி பொரிக்கிறது அப்படின்றது அந்த ஸ்டேஜுக்கு வந்தா அந்த புறாங்கள்லாம் வந்துரும். இந்த சிம்ப்டம்ஸ்லாம் வராம நம்ம எப்படி மேக்ஸிமம் ஹெல்த்தா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா நான் வந்து நாட்டு முறைகள யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மள ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சேனல புதுசா பார்க்குற நண்பர்களா இருந்தாலும், உங்களுக்கு வாத்தியார்ன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவரு இங்கிலீஷ் மெடிசின் சப்ளிமெண்ட்ரி என்ன யூஸ் பண்றாரு அப்படின்றத பார்த்து இந்த ஆடி, ஆவணி மாசத்துல கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. இத வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு புரட்டாசி மாசம் சீசன் வரும்போது புறாங்களும் மேக்ஸிமம் சுக்காக்கெல்லாம் போகாது. நல்லா ஹெல்த்தாவே இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாசம் நவம்பர் மாசம் வந்து முன்கூட்டியே நோய் வரதையும் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் கொக்க விட பெருசா வந்து கொக்கு சைஸ்ல வந்து ஒரு நீர் பறவை வந்து மேல பறக்கும். இந்த நீர் பறவை வந்து பறந்ததுக்கு அப்புறமா தான் 2 வீக்ஸ் கழிச்சு தான் புறாங்களே வந்து டல் ஆகும். இந்த மாரி சிம்ப்டம்ஸே வந்து வரும். அந்த டைம்ல வந்து நீங்க ரொம்ப ஷார்ப்பா எச்சரிக்கையா இருங்க. அந்த டைம்ல வந்து புறாங்களுக்கு நீங்க குடுக்குற அந்த மல்டி விட்டமின்ஸோ, இல்ல நீங்க ஹெல்த்தா இருக்கிறதுக்கு என்ன குடுக்குறீங்களோ, அத குடுத்து கம்பல்சரி வந்து புறாங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த டைம் வந்து நீங்க கம்பல்சரி கோழிக்கறி கடைக்கு போறதோ, இன்னொருத்தவங்க கூண்டுக்கு போறதோ வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்க கூண்டுல வந்து தலையாட்டின்றது வராது. இந்த கான்செப்ட்ட வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லா நண்பர்களும் இந்த கான்செப்ட்ட கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த தலையாட்டிய வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண முடியும். இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. மேற்கொண்டு மார்க்கெட்ல புறா எடுத்தாலோ, இல்ல பெட் ஷாப்ல புறா வாங்குனாலோ, இல்ல தெரியாதவங்க கூண்டுல போயிட்டு புறா வாங்குனாலோ, மேக்ஸிமம் அவங்க கிட்ட கேளுங்க. அப்படி கேட்டும் அவங்க உண்மைய சொல்லலனாலும், நீங்க ஆக்டிவான புறா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க கூண்டும் வந்து சேஃப்டியா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ புடிச்சிருந்தா, கண்டிப்பா இத வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.